பின்னையூர் நாடு ஊராட்சி என் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். முதல் முறையாக என்னோட சொந்த மண்ணிலிருந்து பேசுகிறேன். நான் தொடர்ச்சியாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் தெரியும். ஏன் எதற்காக பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் திமுகவில் பயணித்தாள். திமுக விட்டு விலகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக இந்த காலத்தில் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திமுக தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வியை திமுகவை சேர்ந்த உறவினர்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் அது என்னங்கிறது தெரியல. எத்தனையோ ஆண்டுகளை கடந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவோணம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தோம். இப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியாக மாறி கிட்டத்தட்ட 3-4 சட்டசபை தேர்தலை சந்திச்சிட்டோம். எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது இந்த ஊர். இன்னமும் இந்த சிற்றூர் எப்படி ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக சாலை புனரமைப்பு, குடிநீர் வசதி, இது போன்ற அடிப்படை வசதிகளை தான் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா 1996 2001 நினைக்கிறேன், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டம், நமது மண்ணின் மைந்தன் பெரியப்பா எம்ஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலியமா நம்ம ஊர்ல எல்லா சாலைகளும் போடப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க, இதுவரைக்கும் எந்த சாலைகளும் போடப்படல. இது உண்மை. எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட சாலைகள் தான் இன்னைக்கு என்ன சொல்றது, பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சிருக்காங்க. இவங்க பேட்ச் ஒர்க் பார்க்கறதுல பெரிய கில்லாடி. அது அந்த அவல நிலைகள் தொடர்ச்சியா இந்த தார் சாலை கூட சரியா கட்டமைக்கப்படலைங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கு செல்லக்கூடிய, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மிக மோசமான சீரழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரத்தநாடு காவல் நிலையத்துல அதிக வழக்கு பின்னியூர் இளைஞர்களுக்கு தான் இருக்குன்னு காவல்துறை அதிகாரிகளே சொல்றாங்க. இப்ப அந்த நிலைமைக்கு தள்ளியது யார் அப்படிங்கிற கேள்வியை யாருமே கேட்கலன்னா என்னன்னு தான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம மாமா மாமன், மச்சான் பையன், அக்கா பையன், தங்கச்சி பையன், பெரியம்மா பையன் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கான். அது அதிகமா கஞ்சா இங்க புழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கஞ்சா புழங்குறது ஆட்சியாளருக்கு தெரியுமா தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? சமீபத்துல பாப்பநாடுங்கிற ஒரு பாப்பநாடுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணை 3 பேர் கஞ்சா குடிச்சிட்டு பாலியல் வன்முறை பண்ணாங்கிறது உலகம் உள்ள செய்தியா போச்சு. அதை எதிர்த்து போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேற எந்த கட்சியும் போராடலைங்க. அதுக்கு என்னன்னு கூட கேட்கல. ஏன்னு கேட்டா, வித்தவன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தவன், அதை குடிச்சவன் அதிமுக கூட இருந்து வேடிக்கை பார்த்தா பிஜேபி எப்படி இருக்கு பாருங்க. இத 3 கட்சியும் என்னன்னு கூட கண்டுக்கல. சும்மா பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அதை தொடர்ச்சியா காவல்துறையை முற்றுகையிட்டு தொடர்ச்சியா நாங்க போராட்டம் விளைவாக அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன் அந்த மாதிரி நிலைமையில இந்த மக்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா திரும்ப நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும், அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னா நான் என்ன சொல்றேன், எங்களை எல்லாம் சுடுகாட்டுல போட்டுருங்க, எங்களை கொண்டு புதைச்சிருங்க உயிரோட. எதுக்கு தொடர்ச்சியா நான் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் நிறைய பேரு இந்த பரம்பரை திமுக காரனோட பஞ்சம் முளைக்க வந்த திமுக ரொம்ப தவறாம இந்த நேற்று மாறினவங்க. உண்மையிலே பரம்பரை திமுக இருந்தானா, எங்க முதலில் திமுகவை தோற்றி வைத்ததில் எங்க தாத்தாவுக்கு பங்குண்டு. முதல்ல 5 பேர் துவங்கிய திமுகவில் என் தாத்தனுக்கு பங்கு. அன்று
காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி திமுக இருக்கிறதோ அன்று அது போல காங்கிரஸ் இருந்தது. 5 பேரை பார்த்து கேள்வி கிண்டல் செஞ்சாங்க, அடிச்சாங்க. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இதே என் தாத்தா தான் பிபி, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ்ல அவரை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. தொடர்ச்சியா விரட்டி அடிச்சாங்க திமுக காரங்களை. அதையும் மீறி அடியை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியை வளர்த்தாங்க. இன்னைக்கு நாங்க எப்படி தமிழ் பேசுறோமோ, இன உணர்வு பேசுறோமோ, மான உணர்வு பேசுறோமோ, அதே காலகட்டத்தில் திமுக பேசியது. அதன் வீழ்ச்சியா தான் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க திமுக பண்ற தப்பு பண்ணுவோம்னா வாய்ப்பே இல்லை ராஜா. ஆனா அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க யாரு கூட கூட்டணி போகாம நின்று இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் கடைசி வரைக்கும் நின்று போராடி சேவணும்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களை கவனிக்கிறது இல்லை. நேற்று வந்து அந்த தற்கூரி தாவேக்கா கூட கவனிக்கிறாங்க. இந்த நாம் தமிழ் கட்சியை பார்த்தா என்னவோ தீண்டத்தகாத கட்சி மாதிரியே பாக்குறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நான் நிற்பேன். இன்னொரு உதவி விஷயம் சொல்லவா? பின்னையூர் நாடு ஊராட்சி ஒரத்தநாடு தாலுகாவிலிருந்து திருவண்ணாமலை தாலுகாவுக்கு மாத்தினாங்க. இதை மாத்துறது திமுக தான். அதை தொடர்ச்சியா இந்த ஊராட்சியிலிருந்து மக்கள் போராடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லல. தொடர்ச்சியா அப்படியே மடைமாத்திட்டே இருக்காங்க. அவர்கிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம், எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம், மந்திரி கிட்ட சொல்லிட்டோம், எம்பி கிட்ட சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இளைஞர்கள் என்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை சொன்னாங்க. நம்ம பசங்க வந்து சொன்னாங்க, செந்தில் நீ அதை எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஒன்னே 100 பேர் பசங்களை மட்டும் திரட்டிட்டு திருவண்ணம் வந்துரு, நான் நாம் தமிழ் கட்சி அழைச்சிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு போராட்டம் தீர்வு கிடைச்சிருந்தா அப்படின்னு. அதை சைடில் இருந்த ஒருத்தன் உடனே போராட்சி அமைச்சர்கிட்ட சொல்லிட்டான், அண்ணே நாம் தமிழ் கட்சி போராட்டம் நடத்த போறாங்களா அப்படின்ட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் தாலுகா ஒரத்தநாட்டில் சேர்த்துறாங்க. அந்த வலிமை நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு. அது நிறைய பேருக்கு இங்க உள்ள மக்களுக்கு தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் நாங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 2010-11 காலகட்டம் நினைக்கிறேன், கஜா புயல் வந்து அடிச்சுச்சுங்க. கஜா புயல்னா பேர் அப்படியே என்ன சொல்றது, புரட்டி எடுத்து போட்டுச்சு. ஒரு தென்னை மரம் இல்ல, ஓட்டு வீடுகள்லாம் எந்த ஓட்டு வீட்லயும் ஓடு இல்ல, கூரை வீடுகள்லாம் கூரையில எங்க போட்டுச்சுன்னு தெரியல. அந்த நிலைமைக்கு புரட்டி போட்டு போடுச்சு. அதுல பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருத்தன். என் வீட்டுல ஓடே இல்லை, தூக்கி கொண்ட பரட்டி எங்கேயும் வயலில் போட்டு போச்சு. எங்க வீட்டுக்கு எத்தாப்புல செட்டெல்லாம் தூக்கி கொண்டு எங்கேயும் போட்டு போச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆனிச்சு. அன்னைக்கு இருந்த இதே இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி, அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக. அன்னைக்கு வெற்றி பெற்றது எங்க பெரியப்பா எம்ஆர். எல்லாம் செத்து காயப்பட்டு எல்லாம் நோய் வாய்ப்பட்டுக்கிறாங்க. 2 பேருமே என்னன்னு கூட வந்து பார்க்கலங்க, பார்த்து என்னன்னு ஆறுதல் கூட சொல்லலைங்க. இந்த மக்களுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆனா அதையும் கடந்து மாநகருக்கு போய் 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்க, நீங்க ஓட்டு போட்டி பாருங்க. அதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்கா? கேவலம் இருக்கா சொல்லுங்க. அந்த கேவல மனநிலையிலிருந்து மாறணும் இந்த மக்கள். நம்ம உயிரை கொடுத்தாலும் இந்த மக்கள் அந்த மனநிலையிலிருந்து மாறணும்னு தொடர்ச்சி அந்த காலத்தை 10 வருஷம் வந்துட்டு இருக்கேன் சமரசம் இல்லாம. ஏன் எனக்கு தெரியாதா? போன தேர்தலில் கூட என்னை கூப்பிட்டாங்க, வாடா மாப்பிள்ள வாடா, ஏய் வந்து வேலை செய்யா. ஏன் வரல? வேண்டாம், அந்த அரசியல் வேண்டாம். அந்த அரசியல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. இந்த அரசியல் பண்ணதான் இந்த ஊர்ல ஆள் இல்ல. அதுக்காக இந்த காலத்துல நிக்கிறேன், நிற்பேன். என் உயிர் இருக்க வரைக்கும் நிற்பேன், உறுதியா நிற்பேன், வென்ற வரை நிற்பேன். நீ ஓட்டு போடு, போடாம போ. ஆனா இங்க இல்லைனாலும் சரி, வேற எங்கேயாவது எங்க அண்ணன் சீட்டு வாங்கி வென்று இந்த ஊருக்கு செய்வேன். இது நடக்கும். அந்த வெறி. அதே மாதிரி அந்த கஜா புயல் காலத்துல கண்டுக்கல. எல்லாருக்கும் போன் அடிச்சு கேட்டா யாருக்கும் போன் ரீச் ஆகல. நான் சென்னையில இருக்கேன், யாரும் போனுமே ரீச் ஆகல. 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கெல்லாம் போன் அடிச்சு கேட்டா எல்லாம் ஒரே ஒப்பாரி ஓலம். என்ன நம்ம மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி என்ன இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா எல்லாம் அவங்க ஏதோ இருக்கிறத வச்சு காட்டி சாப்பிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் அரிசி கொடுக்குறான், அண்டா கொடுக்குறான், என்னென்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மற்ற கட்சிக்காரங்கலாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஏதாவது கொடுத்துட்டு போறான். நமக்கு தேவை நம் மக்கள் உயிரை காவந்து பண்ணணும். உடனே ஒரு முடிவு பண்ண, அங்க உள்ளவர்கள்ட்ட எல்லாத்தையும் நிறைய பேர் நம்ம கட்சி உறவுகள்ட்ட, நாம் தமிழ் கட்சி உறவுகள்ட்ட எல்லாத்தையும் பேசினேன். நம்ம மருத்துவர் 2-3 பேர்கிட்ட பேசினேன்.
சரி தம்பி போகலாம் அப்படின்ட்டாங்க. 2 வாகனத்தை எடுத்தோம். டெம்போ டிராவலர்ல ஒரு வாகனம் ஃபுல்லா மாத்திரைகள், மருந்துகள், ஊசிகளை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரை மட்டும் 2 டாக்டர் 4 நர்ஸு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர்கிட்ட மொத்தத்துக்கு வந்தோம். ஒரு வேனோட வந்து நெடுவாக்கட்டையில் ஆரம்பிச்சு பின்னூர் அந்த வர்ற வழியில் பூரா இங்கே பார்த்துட்டு கடைசியாக போய் அந்த ஆரம்ப பள்ளியில் போய் கேம்ப் போட்டோம். ஒரே நாளில் 1000 பேருக்கு வைத்தியம் பார்த்தோம். வைத்தியம் பார்த்து 1000 பேருக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு எல்லாம். நான் எந்த வேலையிலுமே சொல்லல. இன்னைக்கு என் ஊர்ல ஏன் சொல்றேன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்கு விளம்பரம் பண்றாங்க, ஒரு பிளாஸ்டிக் குடத்துக்கு விளம்பரம் பண்றாங்க ஸ்டிக்கரை ஒட்டி. அந்த மாதிரி கேவலமா என் மக்களை மாற்றி வச்சிருக்காங்க. பல லட்ச ரூபாய் செலவு பண்ணோம். நாங்க எந்த இடத்துலயும் நாமக்கல் கட்சி செஞ்சிச்சுன்னு சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லல. ஆனா நான் ஓட்டு கேட்டு போனப்போ இப்ப எனக்கு தெரியுதான்னு கேட்டேன். எனக்கு ஒரு அம்மா கட்டி பிடிச்சிச்சு, அழுதுச்சு. எப்படிப்பா மறப்பேன், நீங்க வந்து தான்ப்பா எனக்கு ஊசி போட்ட, மருந்து மாத்திரை கொடுத்த, அதை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னுச்சு. ஆனா அந்த நன்றி இந்த மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தொடர்ச்சியா அந்த களத்தில் நின்றுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த அபலம் எல்லாம் மாறணும், தலை குனியாம வாழணும். மக்கள் ஒரு என்ன சொல்றது, ஏங்க உண்மையை சொல்ல போனா ஒரத்தநாடு தாலுகாவில் பின்னூர்ல இருந்து ஆடி ஏறி போய் ஒரத்தநாட்டில் இருந்தாதாங்க கடைக்காரங்களுக்குலாம் வியாபாரம். ஒரு காலத்துல பின்னையூர்ல இருந்து பஸ் 22 போய் திரும்பினாதான் அங்க உள்ள கடைக்காரனுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்க போனதான் ஜாமாலே வாங்குவாங்க, மற்ற ஊருக்கெல்லாம் ஜாமான் அப்பெல்லாம் அவ்வளவு வறுமை. ஆனா அப்ப செல்வந்தர்களா இருந்தாங்க. பின்னையூர் கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் செல்வந்தர்களா இருந்தாங்க. இங்க இருந்து நிறைய பேர் அந்த கடைக்காரர்கள் தான் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கடன் கொடுத்து இருப்பு வச்சு ஜாமான் வாங்கினாங்க. விவசாயம் பண்ற அப்படியே நெல்லை போட்டுட்டு கூட மளிகை கடையை கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்பப்போ தேவைப்பட்டதை வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் இது பண்ணாங்க. என்ன சொல்ல போனா நிறைய பேர் இது வந்து உண்மையை சொல்றேன், பின்னையூர்காரங்க வந்துட்டாங்கன்னு மற்ற ஊருக்காரங்க வருவாங்க டீ குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அந்த இந்த ஊருக்கு அந்த அவ்வளவு ஒரு கௌரவம் இருந்தது, மரியாதை இருந்தது. இன்னைக்கு எல்லாம் நாசமா போய் கிடக்கு. காரணம் அரசியல் 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 அரசியல். அது வந்து அந்த திமுகவுக்காரங்க பல ஆண்டுகளாக முட்டு கொடுத்து இந்த பின்னையூர் ஒண்ணு இல்லாம போனதான் மிச்சம். அதனால இனிமேல் அந்த முட்டு கொடுக்கறதை விட்டு உழைக்கும் மக்கள் எங்களை போன்ற நபருக்கு வாக்களிச்சு அண்ணன் திருமுருகன் தமிழ் தேசிய போராளி, மிக பெரும் ஆகச்சிறந்த வேட்பாளர். இந்த மண்ணில் இன்னைக்கு நேற்று இல்லை, என்னைய மாதிரி அவர் அண்ணனும். அவரு கஜாபையில் வந்து மாற்றினவர் தான். கஜாபையில் அண்ணன் சீமான அழைச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆம்பளாப்பட்ட சீர் செஞ்சாரு. அப்படி அந்த அவரு இந்த இப்பெல்லாம் வந்து வேட்பாளர் அனுப்பணும்னா அவர் தெரியாது. ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்பட்டு உடையாந்தவர் தான் அண்ணன் திருமுருகன். அன்னைக்கு ஆம்பலாப்பட்டு, குடிக்காடு, அந்த பகுதி கரம்பயம், ஏன் என்ன சொல்லணும்னா தெக்கிக்கோட்டை வரைக்கும் அண்ணன் சீமானை வச்சு களப்பணி செஞ்சு கவலைப்படாதீங்க நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அங்க தென்னை மரங்களை திரும்ப போன தென்னை மரங்கள்லாம் எடுத்துட்டு திரும்ப தென்னை மரங்களை ஊனி ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அதோட அது அவரு அப்ப நினைச்சு கூட பார்க்கணும், நம்ம வேட்பாளர் அந்த தொகுதியில் இருப்போம் அப்படின்னு நினைக்கல. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் பண்ணாரு. ஆனா இப்ப அதிகாரம் தேவைப்படுது, மக்களுக்கு நல்லா இன்னும் நல்லா செய்யணும், அதிகாரம் தேவைப்படுது. அப்ப அதுக்காக தான் களத்துல வந்து அண்ணன் நிக்கிறாங்க. அவருக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வைக்கணும். உங்களை எல்லாம் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தமிழ்தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.